இதனுடைய அர்ப்பணிப்பை குறிக்கிறது. ஹல்லேலூயா. his dedication. ஹல்லேலூயா. praise the Lord. அவனுடைய அர்ப்பணிப்பை ஹல்லேலூயா குறிக்கிறது. அப்ப பிசாசு கண்டுபிடிக்கிறான் இவனுடைய பலன் எங்க இருக்குன்னு. இவனுடைய பலன் எங்க தெரியுங்களா இருக்கு? அவனுடைய அர்ப்பணிப்புல தான் இருக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் செய்த பொறுத்துறையில் தான் அவனுடைய பலன். அந்த பொறுத்துறை அவனுக்கு ஒரு சின்னமாக காணப்பட்டது, அடையாளமாக காணப்பட்டது. அடையாளமாக காணப்பட்ட அந்த ஹல்லேலூயா அர்ப்பணிப்பை சத்ரு அவன் கையிலிருந்து எடுத்துட்டான். அவன் ஜீவித்திலிருந்து எடுத்தோனே அவனை ஈஸியா அடிச்சிட்டான். இன்னைக்கு நீங்க ஒரு காரியத்தை நீங்க விட்டு கொடுத்து பாருங்க, அது டோட்டலாவே உங்க வாழ்க்கை எல்லாமே அவுட். இன்னைக்கு நிறைய பேர் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சியை கண்டது அல்ல எப்படி தெரியுங்களா? ஒரு சின்ன காரியத்துல நீங்க விட்டு கொடுத்தீங்க பாத்தீங்களா? ஸ்தோத்திரம் பிசாசுக்கு. ஹல்லேலூயா. அந்த இடத்துல உங்களை டோட்டலா அடிச்சிட்டான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அட இதுதானே, அட இப்படிதானே அப்படின்னு நீங்க நினைச்சு விட்டீங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல தானே பிசாசு உங்களை என்ன செஞ்சுட்டான்? தட்டிட்டான். ஹல்லேலூயா. ஒரு முடிதானே அப்படின்னு சொன்னா, ஹல்லேலூயா, அந்த முடியை இழந்தவன் தன் கண்களையும் இழந்தான், தன் ஜீவித்தை இழந்தான், தன் அபிஷேகத்தை இழந்தான், எல்லாத்தையும் இழந்துட்டான். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, ஹல்லேலூயா. உன்னுடைய அடையாளம் சின்ன என்ன? ஸ்தோத்திரம். அதை தான் தேடிக்கிட்டு இருக்கான். யாரு? பிசாசு. புரியுதா நான் சொல்றது? புரிஞ்சுதா? உன்னுடைய அடையாள சின்னம் நீ எதை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்தார், அந்த அர்ப்பணிப்பை தொடதான் பிசாசு என்ன செய்வான்? ஆமா, அந்த அர்ப்பணிப்புல இருந்து உங்களை டீவியேட் பண்ணி விட்டுருமா? தோத்துரும். நம்ம ஆரம்பத்துல ரட்சிக்கப்பட்ட புதுசோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசோ நிறைய அர்ப்பணிப்பு ஆண்டவருக்கா. ஆண்டவரே நான் இப்படி செய்வேன், ஞாயிற்றுக்கிழமை தோத்துரும் ரெகுலரா சர்ச்சுக்கு போவேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், அம்மாக்காக அதை செய்வேன் இதை செய்வேன்னு தோத்துரும். இப்படி அர்ப்பணிப்ப அவன் நல்லா கண்டுபிடிச்சிருவான். ஓஹோ, திடீர்னு என்ன தெரியுங்க பண்ணுவான்? ஒரு பொருளாசையை கொண்டு வந்து உங்களுக்குள்ள விட்டுருவான். தோத்துரும். பிரைஸ் தி லார்ட். ஆட என்னத்துக்கு இந்த ஒரு சண்டே நீ என்ன செய்யி, ரியல் எஸ்டேட் கொஞ்சம் பிசினஸ்க்கு போயிரு. ஹல்லேலூயா. போய் பணம் சம்பாதி. ஹல்லேலூயா. கொஞ்சம் வீடு கொஞ்சம் கொஞ்சம் பொருள் சம்பாதிக்க போ. கொஞ்சம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்ல, கர்த்தருடைய வழி திறக்கும் போது தோத்துரும் கொஞ்சம் போய் சம்பாதிச்சுக்கணும் சொல்லிட்டு ஹல்லேலூயா. உலகத்தின் ஆசைகளை, பொருளாதார காரியங்களை, இப்படி உலக பிரகாரமான ஆசீர்வாத நன்மைகளே அப்படிதாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு பிசாசு அப்படிதான் வந்து சோதிச்சான். அவர் 40 நாள் 40 நாள் உபவாசம் இருந்தப்ப தோத்திரம் அப்படிதான் ஆண்டு கல்லுகளை என்ன செய்யி அப்பமா மாற்றிக்கிறோம். தோத்திரம் என் தாழ உள்ள நான் எல்லாத்தையும் நான் தரேன். தோத்திரம். அப்ப உலகத்தின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூணுத்தையும் வச்சு இயேசு என்ன செஞ்சான்? தாக்கணும். ஆண்டவர் இது எதுவுமே என் கிட்ட வர அப்பாலே போய் சாத்தானேட்டார். ஹல்லேலூயா. அதனாலே முற்றிலும் ஜெயம் சிறந்தவராய் இருந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எது உங்க அர்ப்பணிப்புக்கு நடுவுல எது வந்தாலும் நம்ம என்ன செய்வோமா? சரி இந்த ஒரு வாரம் தானே போய் பார்ப்போம் அப்படின்னு போறோம் பாத்தீங்களா? டோட்டலா உங்க கண்ணியை பிடிங்கிடுவான். ஹல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்துக்கு உங்க வாழ்க்கையில நீங்க இடம் கொடுத்து பாருங்க, அது உங்க ஜீவியத்தை அவன் என்ன செய்திருவான்? எடுத்து போட்டுருவான். உன் பலன் என்ன என்பதை அவன் அறிந்து வைத்திருக்கிறான். உன்னுடைய அர்ப்பணிப்புல, சிம்சோனுடைய அர்ப்பணிப்புல தான் அவனுடைய பலன் இருந்தது. ஹல்லேலூயா. அவனுடைய பொறுத்தரையில் தான் அவனுடைய பலன் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த பொறுத்தையின் சின்னத்தை அல்லது அகற்றினார்கள், தன்னுடைய பலத்தை இழந்தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ ஜனமே, ஹல்லேலூயா, உன் வாழ்க்கை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு சூரியனை போல நீ பிரகாசிக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ எழுந்து பிரகாசிக்க கூடாதபடிக்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் ஹல்லேலூயா அகற்றி போட கர்த்தர் விரும்புகிறார். ஆனா பிசாசுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? நீ பிரகாசிப்பதற்கு காரணம் என்ன என்பதை அறிந்து அந்த 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 மெயின் பார்ட் உன் வாழ்க்கையில நினைச்சிருவான், எடுத்துருவான். ஹல்லேலூயா. எடுத்துருவான். ஹல்லேலூயா. எடுத்துருவான். நம்முடைய ஓட்டம் ஜெயமான ஓட்டமா இருக்க வேண்டும்னா, ஹல்லேலூயா, we should not make compromises. ஹல்லேலூயா. praise the Lord. விட்டு கொடுக்க கூடாது, ஆனா அதுக்கு விலை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. don't make compromise but pay the cost for it. ஹல்லேலூயா.
அதற்கு நீ ஒரு விலைக்கிரயம் கொடு தேவ பிள்ளையே, அப்பொழுது உன் ஓட்டம் ஜெயமாக முடியும். இன்னைக்கு விலைக்கிரயம் கொடுப்பதற்கு நிறைய பேர் தயங்குறதுனாலதான் நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்க, காம்ப்ரமைஸ் விட்டு கொடுத்துறாங்க. ஆவிக்குரிய ஜீவத்துல நீ விட்டு கொடுப்பாயானால் நீ ஜெயத்தை பெற முடியாது. விலைக்கிரயம் கொடுத்தாயானால் முடிவில் ஜீவ கிரீடம் உனக்காக காத்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. இந்த விட்டு கொடுக்கிறது விலைக்கிரயம் கொடுக்கறதுலாம் நிறைய பேருக்கு தடுமாற்றம். தோத்திரம். ஆட இதுல என்னெல்லாம் இதெல்லாம் ஆண்டவர் இதெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாருங்க, அதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சு ஏற்றுக்கிறாரு. தோத்திரம். விட்டு கொடுக்கிற பத்தியா தேவ பிள்ளையே, அந்த விட்டு கொடுப்பதில் தான் நீ எத்தனையோ இழப்புகளை நீ சந்திக்கிறாய், வீழ்ச்சிகளை நீ சந்திக்கிறாய். விட்டு கொடுக்காம ஹல்லேலூயா விலைக்கிரயம் செலுத்து. தோத்திரம். தானியேல் விலைக்கிரயம் செலுத்தினான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ விலைக்கிரயம் செலுத்தினாங்க. ஹல்லேலூயா. வைராக்கியம் வைராக்கியம். தோத்திரம். போடு. தோத்திரம். என்ன வேணா நினைப்பாரு, சிங்க கெபி இருக்குன்னு தெரியும், சரி அப்படின்ட்டு அவன் கதை மூடிட்டு கூட ஜெபம் பண்ணி இருந்திருக்கலாம், தெரியாம ஜெபம் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா அவன் விலைக்கிரயம் கொடுப்பதற்கு ரெடியா இருந்தான். ஹல்லேலூயா. தோத்திரம். அன்பு தேவ பிள்ளையே, நீ விலைக்கிரயம் கொடுக்க ஆயத்தமா இருப்பாயானால் ஹல்லேலூயா உன் ஜெயம், ஹல்லேலூயா உன் வாழ்க்கையில ஜெயம் அல்ல உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. தோத்திரம். விட்டு கொடுக்கிற ஒரு சிந்தையோட நீ இருந்து கொண்டிருப்பாய்னா ஒரு நாளும் உன் வாழ்க்கையில ஜெயத்தை பெற வீழ்ச்சிகளை தான் நீ சந்திப்பார். வாலிப பிள்ளையே, விட்டு கொடுத்துறாதே. ஹல்லேலூயா. Don't make compromises in your life, spiritual life. வாலிப பிள்ளைகளுக்கு நான் சேலஞ்சா சொல்றேன், உங்க வாலிப ஜீவியத்தை சேலஞ்சா எடுத்துக்கோங்க. ஹல்லேலூயா. விலைக்கிரயம் கொடுங்க தேவ பிள்ளையே. வாலிப நாட்களிலே தேவனுக்கு என்று வைராக்கியமாய் வாழ்வது, பரிசுத்தமாய் வாழ்வது, ஹல்லேலூயா ஒரு வைராக்கியமான ஹல்லேலூயா வாழ்க்கை வாழ்வது, ஹல்லேலூயா பெரிய துணிச்சல். அதற்காக நீங்க நிறைய விலைக்கிரயம் செலுத்தணும், நிறைய நண்பர்களை நீங்க இழக்கணும், உறவுகளை நீங்க இழக்கணும், எத்தனை சுகத்தை இன்பங்களை நீங்க இழக்கணும். அப்படி நீங்க இழந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையா. ஹல்லேலூயா. நீங்க ஒரு இதுல காம்ப்ரமைஸ் பண்ணீங்க, டோட்டலா உங்களை அடிச்சிருமா. ஹல்லேலூயா. எச்சரிப்பா நான் சொல்றேன், ஒரு சின்ன காரியத்துல நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையே அவன் சூறையாடி விடுவான். ஹல்லேலூயா. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை மிகுந்த ஜாக்கிரதையாக நீங்க காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க அர்ப்பணிப்புல கொஞ்சம் கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, விட்டு கொடுக்கவே கூடாது. சினிமா பார்க்க மாட்டேன்னு முடிவு எடுத்தீங்கன்னா சினிமா பார்க்காதீங்க, அந்த அர்ப்பணிப்புல கரெக்டா இருங்க. குடிக்க மாட்டேன்னு முடிவு எடுத்தீங்கன்னா குடிக்க கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அர்ப்பணிப்புல கரெக்டா இருங்க. ஹல்லேலூயா. அப்பதான் நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். உங்க அர்ப்பணிப்புல கரெக்டா இருக்கணும். அந்த அர்ப்பணிப்புல கரெக்டா இருக்க விட மாட்டான். தோத்திரம். இந்த ஒரு வாரம் தானே அப்படின்றமா உங்களால ஏஞ்சி வரவே முடியாது, உங்களால மீளவே முடியாது. நண்பர்களுடைய ஹல்லேலூயா ப்ளீசிங்காக நீங்க எதையும் செய்யாத, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வீழ்ச்சியை அடைந்து விடும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன் அர்ப்பணிப்பில நீ ஜாக்கிரதையாக உன் அர்ப்பணிப்பை நீ காத்துக்கொள். அப்பொழுது ஹல்லேலூயா ஒரு ஜெயத்தை நீ பெறுவதற்கு தேவனாகிய கர்த்தர் உனக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை நம்ம ஹல்லேலூயா குறை சொல்லி கொண்டே இருக்க கூடாது. சிலர் என்ன சொல்லுவாங்க, சூழ்நிலை நான் இந்த சூழ்நிலைனால இப்படி ஆயிப்போச்சு. நீ உன்னுடைய அர்ப்பணிப்புல கரெக்டா இருந்தா எந்த சூழ்நிலையும் உன்னை எதுவுமே பாதிக்காது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. If you are very strong in your commitment, no situation can overcome you. Hallelujah. உன்னுடைய அர்ப்பணிப்பில் நீ ஜாக்கிரதையாக கவனமா இருப்பாயானால் எந்த ஒரு சூழ்நிலையும் உன்னை மேற்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. தோத்திரம். சிம்சன் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருந்தானா, ஹல்லேலூயா தோத்திரம், இன்னும் கர்த்தர் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்திருக்க முடியும். ஹல்லேலூயா. பெரிய பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. பெரிய பராக்கிரமசாலி. ஆனால் அவனிடத்தில் காணப்பட்ட ஹல்லேலூயா அந்த அர்ப்பணிப்பு குறைவு. அந்த அர்ப்பணிப்பே விட்டுட்டான். தோத்திரம். அர்ப்பணிப்பே விட்டுட்டான். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் அர்ப்பணிப்பை வித்துட்டு விசுவாசிகளாவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. தோத்திரம். தயவுசெய்து உங்க அர்ப்பணிப்பை செக் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கிறீங்களான்னு. அப்ப தெரிஞ்சிடும் உங்க ஓட்டம் ஜெயமா இருக்கு. அர்ப்பணிப்பை இழந்து விற்று போற்றவர்களாக இன்றைக்கு அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. Hallelujah. You have lost your commitment, but still you are running your race. Be very careful.
அர்ப்பணிப்பை இழந்து உன் ஓட்டத்தை ஓடுவாயானால் அது வீணாக போய்விடும். அது வீணாக போய்விடும். அது வீணாக போய்விடும். அர்ப்பணிப்பை இழந்துட்டு உன் ஓட்டத்தை ஓடாதீங்க. அர்ப்பணிப்பை சரி செய்து கொண்டு உன் ஓட்டத்தை, ஹalleluya, don't give that to anybody. அந்த அர்ப்பணிப்பை நீ யாருக்காகவும் நீ அட்ஜஸ்ட் பண்ணாத, சரி செய்யாத. ஹalleluya, praise the Lord. சிலர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நான் மாத்திக்க மாட்டேன், என்ன எனக்காக வேணா யாராவது மாத்த வேணா மாத்திக்கிட்டோம், நான் என்ன செய்ய மாட்டேன், மாத்திக்க மாட்டேன். ஆனா என்ன எல்லாரும் என்ன செஞ்சுக்கணும், நான் இப்படித்தான், நான் இப்படித்தான் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நான் என்ன மாத்திக்க முடியாதுன்னு வாங்க, நான் தான் இப்படி இருக்கேன்னு தெரியும்ல, அப்ப நீ ஒண்ணு மாத்திக்கோ அப்படின்னு வாங்க. அவங்களும் மாத்திக்க மாட்டாங்களா, ஆனா மத்தவங்களும் அவங்களுக்காக என்ன செய்யணுமா, மாத்திக்கணுமா. உலக மனுஷன் எவ்வளவு காரியங்கள் எப்படி இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படிதான். நம்முடைய அர்ப்பணிப்பை ஒரு நாளும் மாத்திக்க கூடாது அடுத்தவங்களுக்காக. ஹalleluya. நம்ம அர்ப்பணிப்புல கரெக்டா இருக்கும்போது நம்முடைய ஓட்டம் ஜெயமாக ஓட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஹalleluya. Be strong in your commitment, dear child of God. ஹalleluya. உன்னுடைய அர்ப்பணிப்புல நீ சரியாக இருக்கும்போது, கவனமாக இருக்கும்போது, நிச்சயமாக ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஹalleluya. ஹalleluya. செக் பண்ணி பாருங்க, இன்னைக்கு நீங்க கமிட்மெண்டோட தான் இருக்கீங்களா, இல்ல have you lost the commitment? அர்ப்பணிப்போடு தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? யாருக்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்காய்? எதற்கென்று உன் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாய்? ஹalleluya. பரிசுத்த ஜீவத்துக்கென்று உன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாயே, உன் ஜீவியம் பரிசுத்தமா இருக்கிறதா? சத்தியத்துக்கென்று உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணித்தாயே, சத்தியத்துக்கென்று உன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறாயா? ஹalleluya. உன் அர்ப்பணிப்பு சத்தியத்தில் இருக்கா? விசுவாசத்துக்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறாயே, உன் வாழ்க்கை விசுவாச ஜீவத்தில் இருக்கிறதா? யாரை நம்பி இருக்கிறாய்? உலகத்தையா, உன் சம்பாத்தியத்தையா, ஹalleluya, உன் ஞானத்தையா, உன் திறமையா? ஹalleluya. Where is your commitment, a child of God? உன் அர்ப்பணிப்பு எங்கே இருக்கிறது? ஹalleluya. உன் அர்ப்பணிப்பை நீ சரி செய்து கொள்வாயானால், ஹalleluya, praise the Lord, hallelujah, கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார். சிம்சோன் நினைச்சான் யாரும் தன்னை ஒண்ணும் செய்ய முடியாது என்று சொல்லி, ஆனா எளிதாக சத்துனுடைய கையில போய் மாட்டிக்கொண்டார். அந்த மாதிரி மட்டும் யாரும் தயவு செய்து இருந்துடாதீங்க. உன் அர்ப்பணிப்பை இழந்து விட்டு என்னை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது, நான் நல்லதா இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஈஸியா பிசாசு உங்களை தூக்கி கவுத்துருமா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் உள்ள சத்துருன் பிடியில மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க, வெளில வர முடியாம. ஏன்னா உன் அர்ப்பணிப்பை இழந்துட்டார். ஹல்லேலூயா. யாரும் ஒன்னு தேட்டணும்னு கிடையாது. உன் அர்ப்பணிப்புல நீ கரெக்டா இருந்தீனா உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கரெக்டா ஓடிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சூழ்நிலை உன்னை பாதிக்கவே பாதிக்காது. நீ சரியாக போய் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். தன் பொருத்தனையை காத்து கொண்டிருந்த மட்டும் ஜெயத்தை பெற்றான். தன் பொருத்தனையை மீறின போது தேவனுடைய கவனத்தை அவன் இழந்து விட்டான். தேவன் அவனை கைவிட்டார்.